ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்று துணையிருப்பால் அம்பிகை அப்படின்ற டைட்டில் மூலமாக அம்பிகையுடைய வழிபாட்டின் மேன்மைகள், அம்பிகையினோட ஆராதனை மகிமை, பக்தியின் மகிமை, இதை பற்றி நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். இதில் முதல் சொல்லணுன்னா, இந்த அம்பிகை வழிபடக்கூடிய ஸ்லோகங்கள் நிறைய உண்டு. அதில் லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தில் அதனுடைய மகிமை என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, உலகத்தில் எல்லா குழந்தையும் முதல்ல சொல்கிற வார்த்தை எதுவாக இருக்குன்னா அம்மா அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த அம்மான்ற வார்த்தை தான் ஒரு குழந்தைக்கு முதல்ல உற்பத்தி ஆகுது. ஏன்னா அந்த தாய் தான் அந்த குழந்தைய பெற்றெடுத்து காத்து இரவு பகல் பார்க்காம அந்த குழந்தைக்கு அமுது ஊட்டி தன்னையும் கவனிச்சிக்காமல் அந்த குழந்தைய அவ்வளோ ஒரு பாதுகாப்போடு வளர்க்குறான். அதனால் அந்த குழந்தை முதல்ல என்ன பண்ணுன்னா, குழந்தை எல்லாத்துக்கும் உடனே வர்ற வார்த்தை அம்மா. அதே மாதிரி இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் பார்த்தோன்னா, அந்த வசின்யாதிகள் இந்த ஸ்தோத்திரத்தை ஏற்றும்போது முதல் நாமாவே ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படின்னா அந்த தாயை வணங்குகிறேன், லோக மாதா. அதாவது என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் பிறப்பு அப்படின்றது ஒரு தாய் மூலமாக வந்திருக்கு. அந்த தாய்க்குள்ளே இருக்க அந்த தாய்மை சக்தியினுடைய மொத்த வடிவம் தான் அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியான அந்த ஆதிசக்தியினுடைய வடிவம். அதனால தான் அம்பாளுக்கு எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாக இருப்பவள் அப்படின்னு ஒரு பேர். ஆனால் பிறப்பற்றவள் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன சொல்ல வர்ற இது என்னென்னா, அந்த பரம்பொருளை தாயாக வழிபடும் போது அந்த கருணா கடாட்சமும் நம்ம மேலே இருக்கிற அந்த அன்பும் அந்த பரம்பொருளுக்கு அதிகமாகி நம்ம எளிதில் அந்த பரம்பொருளோட அனுகிரகத்தை அடைந்திடலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு பரம்பொருளை தாயாக பரம்பொருளுக்கு உருவம் இல்லைனாலும் நான் எந்த ரூபத்தில் அதை வழிபடுறோமோ, அதாவது தாயாக வழிபடலாம், தந்தையாக வழிபடலாம், தோழமை மார்க்கம், தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், இப்படி நம்ம அடியார் பெருமக்கள்லாம் நிறைய வழிகளில் அந்த இறைவனை வழிபட்டு அந்த பரம்பொருளை வழிபட்டு அனுகிரகம் அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க, மோட்சத்தை அடைஞ்சிருக்காங்கன்றது நம்ம நிதர்சனமாக பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளை தாயாக வழிபடுறது தான் இந்த சக்தி வழிபாடுன்னு சொல்கிறது. அப்போ அந்த சக்தியானவள், ஆதிசக்தியானவள் உலகத்தில் எல்லாருக்குமே தாயாக இருக்கா. அதனால தான் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் முதல் வார்த்தை ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ அப்படின்றது ரொம்ப பொருத்தமான விஷயம். அம்மா அப்படின்னு முதல்ல கூப்பிடுறோம். லலிதா சஹஸ்ரநாமம் முதல்ல வர்றது அம்மா. ஓம் ஸ்ரீமாத்ரே அப்படின்ட்டு அம்மா அப்படின்னு கூப்பிடுறோம். பரம்பொருளை அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அம்மாவுக்குரிய கருணை அதுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அந்த வழிபாட்டில் நம்ம அந்த அம்பிகையின் மேலே அந்த பரம்பொருள் அம்பிகையாக வழிபடும்போது அந்த அம்பிகைக்கு நம்ம என்னென்னலாம் சமர்ப்பணம் பண்ணுறோமோ எல்லாத்தையும், ஒரு குழந்தை எப்படி அம்மா கிட்ட விளையாடுமோ, என்ன அந்த குழந்தை அம்மா கிட்ட எடுத்துன்னு கொடுத்தாலும் எதை பண்ணால் சந்தோஷப்படுவோம். குழந்தை பேசுறது, குழந்தை நடக்கிறது, தன்னை நோக்கி வர்றது, இது எல்லாத்தையும் எப்படி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய அரவணைச்சிப்பாலோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த பரம்பொருளான ஆதிசக்தியான அந்த பராசக்தி அந்த பக்தர்கள் மீது அவ்வளோ கருணா கடாட்சத்தோடு அந்த காத்து ரட்சித்து எல்லா விதமான நலன்களையும் அனுகிரகம் பண்ணி கடைசியில் மோட்சத்துக்கு கொண்டு போவோம். எந்த ஒரு அம்மாவும் குழந்தை கஷ்டப்படுறத விரும்புறது கிடையாது இல்லையா? தான் கஷ்டப்பட்டாலும் குழந்தை நல்லா இருக்கணும். அது மாதிரி அந்த தாய் அந்த குழந்தைய கஷ்டப்பட விட மாட்டான். இவனுக்கு இந்த பிறவி எல்லாம் நல்லா கொடுக்கணும், இனி வரும் இவனுக்கு பிறவியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான விஷயமும் ஞானத்தையும் கொடுப்பாலாம். ஞான சக்தியாக தான் இருக்கா இல்லையா?
கிரியாசக்தின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இயக்கிற சக்தியாகவும் அந்த அம்பாள் தான் இருக்கா, ஞான சக்தியாகவும் இருக்குது. அப்போ அந்த அம்பிகை கிட்ட இல்லாத விஷயம் எந்த ஒரு இடத்துல போனாலும் கிடைக்காது. எங்கே அதாவது நம்மளுடைய அந்த வழிபாடானது அவளுடைய திருவடியில் இருக்கும்போது நம்ம அதை விட வேறு எந்த ஒரு தெய்வங்களாலும் அந்த அம்பிகையின் மாதிரி அணுகிறோம். ஏன்னா எல்லா தெய்வங்களும் அம்பிகையை தான் ஆராதிக்கிறதா தந்திர சாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் சொல்கிறது. எல்லா தெய்வங்களும் அம்பிகை ஆராதிச்சிருக்கா. அதனால் அந்த அம்பிகையை வழிபடும்போது வேறு தெய்வங்களை நம்ம வழிபட தேவையில்லை. அப்படி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த அம்பிகையாகவே நினச்சி அம்பிகையாவனுடைய சக்தியாகவே நினச்சி வழிபடணும். அதை தான் சொல்ல வரோம். எவ்வளோ தெய்வங்கள் உண்டு நம்ம இதில் பார்த்தோன்னா. என்னென்னா பல தெய்வங்கள் அவாவலுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும். எல்லாமே அம்பிகையினுடைய சக்தியிலிருந்து வந்த ஒரு தெய்வங்கள் தான் அப்படின்றதை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த அம்பிகையினுடைய ஆராதனை மகிமை அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்குது. க்ஷிப்ர பிரசாதினின்னு பேர் அம்பாளுக்கு. என்னென்னா க்ஷிப்ர பிரசாதம், எளிதில் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் தான் அம்பிகை. நம்ம பண்ணுற ஆராதனை ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அதை ஒரு பெரிய காரியமாக நினச்சி என் குழந்தை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, என் குழந்தை இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுகிரகத்தை அதிகமாக கொடுக்குறது. எளிதில் சந்தோஷமடைஞ்சு அனுகிரகம் பண்ணுறது அம்பிகை. விநாயகருக்கு அந்த பேர் உண்டு, க்ஷிப்ர பிரசாதனர் உண்டு, க்ஷிப்ர கணபதி. என்னன்னா அம்பிகையினுடைய ரூபந்தான் கணபதி. அதனால் அவருக்கும் அந்த பண்புகள் உண்டு, அந்த சக்தி தான் அது. ஸோ அந்த க்ஷிப்ர பிரசாதனர், அதான் அம்பிகை க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னா, அப்போ நம்ம எதை சமர்ப்பணம் பண்ணாலும் பக்தியோடு பண்ணும்போது அதை பெரிய யாகமாக நினச்சி ஏற்றுன்றோம். ஏன்னா அவளுக்கு அந்த அன்பு, குழந்தை மேலே காட்டுற அன்பு தான் அவளுக்கு முக்கியம். அதனால் அது க்ஷிப்ர பிரசாதினி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. ஸ்தோத்திர பிரியை அப்படின்னு பேர். ஸ்தோத்திரம் பண்ணலாம் அம்பாளுக்கு. ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணால் பிடிக்கும். எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குது, எவ்வளோ ஸ்தோத்திரங்கள். ஆதிசங்கர் எழுதின ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. அஷ்டகம், சகசிரநாமம், அஷ்டோத்திரம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் இருக்குது. நம்மளுக்கு பிரியமான எந்த ஸ்தோத்திரமோ அதை அம்பிகைக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். ஸ்தோத்திர பிரியை அனுகிரகம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்படின்னா அதை துதிக்கிறது. அதே மாதிரி வேதங்கள் மூலமாகவும் வழிபடுது. சாமகான பிரியாயி நம்மளுக்கு ஒரு சகசிரநாமத்திலே ஒரு சாமகானத்தை பிரியம் உள்ளவள் அப்படின்னுட்டு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம வழிபாட்டு முறைகளுக்காக, நம்மளுக்கு எந்தெந்த நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறான்றதுக்காக இவ்வளவும் இருக்குது. ஸ்தோத்திர பிரியா, சாமகான பிரியா அப்படின்னுட்டு எதுவாக இருந்தாலும் அம்பிகை அந்த ஆராதனை ஏற்று நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இதில் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம் முறைகள் இருந்தாலும் பக்தி அப்படின்றது எதுக்குள்ளே இருந்தாலும் அதை தான் முதல்ல ஏற்றுக்கிறான். பக்தி ரொம்ப முக்கியம். சமர்ப்பணம் பண்ணும்போது நம்ம தாயாக நினச்சி கொடுக்கும்போது அந்த சமர்ப்பணத்தை அம்பாள் ஏற்றுக்கிறான். அதனால் அந்த வழிபாடுன்றதுக்கு தேவிக்கு பண்ணுற வழிபாடு ஒரு சிறிய அளவாக இருந்தால் கூட அது பெரிய அளவில் அதுக்கு அம்பிகை அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய புராணங்கள்லாம் உண்டு. அந்த அனுகிரகத்தில் தாமதம் காட்டவே மாட்டாலாம். அதாவது இந்த திரிபுரா ரகசியத்தில் கூட ஒரு அந்த படிச்சுட்டே வரும்போது ஒரு இடத்துல ஒரு அருமையான ஒரு வரிகள் இருக்குது. என்னென்னா, அம்பாள் ஆவிர்பவிக்கும் போது ரிஷிகள்லாம் கூப்பிடும்போது வரும்போது சொல்கிறான், என்னுடைய பக்தர்களுக்கு வரமொழிக்கிறத தாமதம் ஏற்படக்கூட, எதுக்காக என்னை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி அழைச்சிங்கன்னு கேட்பான். அப்படின்னா அந்த ஒரு தாமதம் இல்லாமல் உடனே பண்ணுறது, உடனே அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு. இதில் ஆராதனையில் நிறைய பண்ணலாம். அம்பாளுக்கு நைவேத்தியங்களும் இப்படி பல விஷயங்கள் உண்டு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ப அம்பாளை அனுகிரகம் ஆராதனை பண்ணி அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை நம்ம பெற வேண்டும். என்னென்ன இந்த அபிராமி பட்டர் தன்னுடைய இதில் சொல்லும்போது சொல்கிறார், அம்பிகை வழிபாட்டு என்ன சொல்கிறார்? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்றார். என்னன்னா அந்த அம்பாளுடைய கடாட்சம்
எப்படி எண்ணத்தை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணும். அம்பாளுடைய கணம் தரும் பூங்க அபிராமி கடைக்கண்கள். அம்பாளுடைய கடைக்கண் பார்வைக்கே என்ன உண்டு அப்படின்னா தனம் தரும் செல்வங்கள், கல்வி தரும் அப்படின்னா அறிவை கொடுக்கும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இந்த காலத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுறது தளர்வு அறியா மனம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். தளர்வறியா மனம், ஏதாவது ஒன்றுன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றோம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டாக நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஒரு விஷயங்களை வந்து கையாளுறதுக்கான ஒரு அனுகிரகம். தளர்வறியா மனம் தரும். எந்த இது வந்தாலும் மனசானது தளர்வு இல்லாமல் அது மேல் நோக்கி கொண்டே போகிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். தெய்வ வடிவம்னா என்ன? இப்போ நம்ம யாரா பார்த்தா அப்பா தெய்வ கடாட்சமாக இருக்குன்றோம், இல்லைன்னா ஒரு இடத்துல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குன்றோம். அந்த கடாட்சம் எப்போ வரும்னா அந்த வழிபாடு அங்கே பண்ணும்போது அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை அங்கே பட்டாலே அந்த கடாட்சம் வந்துடும். தெய்வ வடிவம் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைவாக ஒருத்தருக்குன்னா அவங்களுக்கு இன்னொருத்தர் மேலே வஞ்சனை வராது. அவன் வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதை தான் நினைப்பான். நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் பண்ணக்கூடாது, வஞ்சனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நல்லனவெல்லாம் தரும். எதெல்லாம் தர்மமான விஷயமோ, எதெல்லாம் நல்லதோ, எதெல்லாம் நல்லதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ, வகுத்தாங்களோ, அதெல்லாமே உனக்கு கிடைக்கும். அன்பர் என்பவர்க்கே. அன்பர்கள் அப்படின்னா அந்த அம்பிகையினுடைய பக்தர்கள். கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்கள். அந்த அபிராமியுடைய கடைக்கண்களே எல்லாத்தையும் கொடுக்கும். இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். என்னென்னா, அந்த லலிதா திரிபுர சுந்தரியோட இதில் பார்த்தா வரத பயமே இருக்காது. அங்குச்ச பாசம் கரும்புவில் மலரம்பு தான் இருக்கும். ஏன் அப்படின்றத ஆதிசங்கரெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பாதத்தாலே அனுகிரகத்தை பண்ணிடுவா. அந்த பாதம் சொல்லக்கூடிய அந்த பாத கமலங்கள் சரணங்கள் யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையும் அனுகிரகமும் அதிலே கிடச்சிரும். நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம். கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்கள், அந்த கடைக்கண் பார்வையே போதும். அந்த அம்பிகனுடைய கடாட்ச நம்ம மேலே பட்டாலே போதும். வரம் கொடுக்கவே தேவையில்லை. அது நம்ம சரணடையும் போதே அந்த கடாட்சம் நம்மளுக்கு பட்டாலே போதுமானது. பாதத்தாலே அனுகிரகம் பண்ணுற கடைக்கண் பார்வை பட்டாலே நம்மளுக்கு எல்லாமே சுபிக்ஷமாயிடும், எல்லாமே கிடைக்கும். பின்னர் நல்ல எல்லா வித அனுகிரகங்களும் பெற்று வாழ்ந்து பின்னர் மோட்சத்தையும் அவளே கொடுக்குறா. பிறவியே கிடையாது. அம்பிகை வந்து உயிர்களோட பிறப்பிடமாக இருக்கிறதுனால அவளை சரணடைஞ்சானா அடுத்த பிறவியை நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டான். இது சத்தியமான உண்மை. அதனால் இந்த கடாட்சன்னு சொல்லும்போது அந்த அம்பிகையினுடைய கடாட்சத்தை பற்றி நம்மளுக்கு நிறைய நாமாவளிகள்லாம் வரும். அதில் வந்து அந்த நாமாவளியில் அந்த கண்களை வந்து அந்த மீன்களுக்கு ஒப்பிடுவாங்க. எப்படின்னா, அந்த மீன் எவ்வாறு தனது பார்வையினாலே அந்த மீன் குஞ்சுகளை போஷிக்குமோ, முட்டையை பொறுக்கி வைக்குமோ, மீன் குஞ்சுகளை போஷிக்குமோ, அது மாதிரி அம்பிகை தன் கண்களாலே எல்லாவற்றையும் வந்து அந்த கடாட்சத்தினாலேயே பக்தர்களை வந்து உயர்வடைய செய்பவள் அப்படின்னு வந்து பொருள். அதனால் இப்போ அந்த அம்பிகையினுடைய வழிபாட்டு முறையில் நிறைய நம்ம வந்து எவ்வளோ அம்பிகை ஏராளமான க்ஷேத்திரங்கள் இருக்குது. நம்மளுக்கு எது வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கிற அந்த க்ஷேத்திரமோ அதை நினச்சி நித்தியமும் ஆராதனை பண்ணி நம்ம எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு, பாவங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த அம்பிகையினுடைய சரணாரவிந்தங்களை இறுதியில் அடைய வேண்டும் என அம்பிகையை பிரார்த்தித்து எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஜெகன்மாதா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பிரார்த்தித்து வணங்குகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக.